பிரண்டை துவையல் அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். பிரண்டை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி, 7 மிளகாய், 5-6 பூண்டு, 10 சின்ன வெங்காயம். சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ பிரண்டையை போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, தேங்காயெல்லாம் போட்டு செய்யலாம். அது கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னா இப்படி அரைச்சா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது. இப்படி தான் வதக்கி செஞ்சு சாப்பிடுவோம். தேங்காயெல்லாம் வச்சா உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா வதங்கிருச்சு, எடுத்துடலாம். அது கூட வதக்குனதில் மிளகாயை போட்டு வதக்கிறதுக்கலாம். வெங்காயம் போட்டு பூண்டையும் போட்டு ஒரு வதக்கம் வச்சுக்கணும்ல, பச்சை வடை போகிற வரையும் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். புளிப்பும் உரப்பும் கொஞ்சம் கூட வச்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே மசிஞ்சு வச்சு புளி கொஞ்சம் அதோட வச்சு அரைச்சிக்கலாம். புளியும் மிளகாயும் வச்சு அரைச்சிட்டேன். அது கூட கல்லுப்பு கொஞ்சம் வச்சுக்கிறேன். உப்பு வச்சு அரைச்சாச்சு. அது கூட பிரண்டையை வச்சு அரைச்சிடலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. பூண்டு, வெங்காயத்தை அது கூட வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சி முடிச்சிட்டேப்பா. வலிக்க போகிறேன். வலித்து தாளித்து வச்சிடுறேன். சாத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பும் போடுறேங்க. செஞ்சிருச்சு. கடுகு, பெருங்காயம் அது கூட. இப்போ இதோட அரைச்சதை அதை போட்டுருங்க. இப்போ இது கூட சாதத்தை போட்டு சாப்பிட்டுக்கலாம். பழைய இதுக்கு சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் மாதிரி நல்லாயிருக்கும். பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாப்பா.